தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பேராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி ஆகஸ்ட் மாதம் 31 ஞாயிற்றுக்கிழமை. தூய் ஆவியே எழுந்தருளி வாரும், உமது விசுவாசிகளின் இதயங்களை நிரப்பி அவர்களில் உமது அன்பின் நெருப்பை ஏற்றிவிடுவீராக. மிகவும் புனிதமான மற்றும் அன்பான திரித்துவமே, 3 நபர்களின் ஒரு கடவுளே, நீர் இங்கே இருக்கிறீர் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நான் உம்மை ஆழ்ந்த பணிவுடன் வணங்குகிறேன். உமது இறையாண்மைக்கு உரிய மரியாதையை என் முழு இருதயத்தோடு உமக்கு செலுத்துகிறேன். என் கடவுளே, இந்த தருணம் வரை நீர் எனக்கு அளித்த அனைத்து உதவிகளுக்கும் நான் மிகவும் பணிவுடன் நன்றி கூறுகிறேன். உமது சொந்த உருவத்திலும் சாயலிலும் என்னை படைத்ததற்காகவும், உமது அன்பான மகனின் விலைமதிப்பற்ற இரத்தத்தால் என்னை மீட்டு என்னை பாதுகாத்து மற்றொரு நாளின் தொடக்கத்திற்கு என்னை பாதுகாப்பாக கொண்டு வந்ததற்காகவும் என் இதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி கூறுகிறேன். ஆண்டவரே, என் முழு இருப்பையும், குறிப்பாக இந்த நாளின் எனது எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் மற்றும் துன்பங்கள் அனைத்தையும் உமக்கு அர்ப்பணிக்கிறேன். என் இரட்சகராய் இயேசு கிறிஸ்துவின் எல்லையற்ற தகுதிகள் மூலம் நாங்கள் அனைவரும் உமது பார்வையில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறேன். உமது தெய்வீக அன்பு எங்களை உயிர்ப்பிக்கட்டும். அதன் மூலம் நாங்கள் அனைவரும் உமது மகிமைக்கு அளவோமாக. என் இரட்சகரும் எஜமானருமான அன்பிற்குரிய இயேசுவே, எல்லா பரிபூரணத்திற்கும் முன்மாதிரியானவரே, உம்மைப் போலவே சாந்தமாகவும் பணிவாகவும் கற்புடனும் வைராக்கியமாகவும் தர்மமாகவும் பணிவாகவும் இருக்க இன்று நான் உமது முன்மாதிரியை பின்பற்ற தீர்மானித்து முயற்சிப்பேன். நான் இதுவரை செய்த எந்த பாவத்திலும் மீண்டும் விழுந்து விடாமல் இருக்க இன்று என் முயற்சிகளை இரட்டிப்பாக்குவேன். அதை நான் உண்மையாகவே கைவிட விரும்புகிறேன். என் கடவுளே, என் வறுமையும் பலவீனத்தையும் நீர் அறிந்திருக்கிறீர். நீர் இல்லாமல் நான் எந்த நன்மையும் செய்ய முடியாது என்பதையும் நீர் அறிவீர். கடவுளே, உமது கிருபையின் உதவியை எனக்கு மறுக்காதே. அதை என் தேவைகளுக்கு ஏற்ப அளந்து கொடுத்தருளும். நீர் தடை செய்த தீமையை தவிர்க்கவும், நீர் கட்டளையிட்ட நன்மையை பின்பற்றவும் எனக்கு வலிமை கொடுத்தருளும். நீர் எனக்கு அனுப்ப விரும்பும் அனைத்து சோதனைகளையும் பொறுமையாக தாங்க எனக்கு உதவுவீராக. ஆமேன். இன்றைய நற்செய்தி லூக்கா நற்செய்தி 14 இறைவார்த்தை. தம்மை தாமே உயர்த்துவோர் யாவரும் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் யாவரும் உயர்த்த பெறுவர். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: உன் தேவனோடு மனத்தாழ்மையுடன் நடந்து கொள் என்று கடவுள் தம்முடைய மக்களுக்கு கட்டளையிடுகிறார். மீகா புத்தகம் 6 இறைவார்த்தை, விடுதலை நூல் 10 3 எசாயா இறைவாக்கினர் புத்தகம் 57:15, செப்பானியா புத்தகம் 2 இறைவார்த்தை இவற்றிலே மனத்தாழ்மையோடு உன் தேவனை பின்பற்று என்கிற வார்த்தைகள் இதிலே இருக்கின்றன. மேலும் முற்றிலும் மனத்தாழ்மையுடன் இருங்கள் என்று புனித பவுலடியார் அவருடைய கடிதங்கள் வழியாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எபேசியர் புத்தகம் 4:2, கொலோசையர் 3:12, யாக்கோ புத்தகம் 3:13 ஆகிய இடங்களிலே நாம் எப்படி மனத்தாழ்மையோடு கடவுளுடைய எண்ணங்களோடு இணைந்திருக்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். மனத்தாழ்மையும் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களாகவும் என் வார்த்தைக்கு நடுங்குகளாகவும் இருப்பவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று எசாயா புத்தகம் 66:2 நாம் வாசிக்கிறோம். கடவுள் தாழ்மை உள்ளவர்களை உயர்த்துகிறார். தெய்வீக தலைமைத்துவம் எப்போதும் மனத்தாழ்மையால் குறிக்கப்படுகிறது. இதனை பேதுரு தன்னுடைய கடிதத்தில் பின்வருமாறு கூறுகிறார்: இளையவர்களே, மூப்பர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் தேவன் பெருமையுள்ளவர்களை எதிர்க்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு அருள் அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு இறைவனுடைய வல்லமைமிக்க கைக்குள் அடங்கியிருங்கள் என்று 1 பேதுரு 5 முதல் 6 முடியுள்ள இறைவார்த்தைகள் நாம் வாசிக்கிறோம். மனத்தாழ்மை மனம் திரும்புதலுடன் மீட்புடன் இணைக்கப்பட்டுள்ளிருக்கிறது. பெருமை உள்ளவர்கள் தாழ்த்தப்படுகிறார்கள், ஆனால் கடவுளில் தாழ்மை உள்ளவர்களை அவர் உயர்த்துகிறார். கடவுளின் பார்வையில் உண்மையான மகத்துவம் என்பது நம்மை ஈகோ என்று சொல்லப்படுகிற தாண்மை குறைந்து போக அனுமதிப்பதும், அவர் இயேசு பெரியவராக மாறுவதும் ஆகும். சீடர்களின் கால்களை கழுவ குனிந்த இயேசுவை போல மாறுவதும் இதன் பொருள்.
பரிசேயர்கள் மறைநூல் அறிஞர்கள் செய்தது போல் நம்மை உயர்த்த முயற்சித்தால் கடவுள் நிச்சயமாக நம்மை தாழ்த்தி விடுவார். ஆனால் நாம் தன்னார்வத்துடன் இயேசுவை பின்பற்றி மற்றவர்களுக்கு சேவை செய்வதன் மூலம் நம்மை தாழ்த்தி கொண்டால் கடவுள் தம்முடைய காலத்தில் நம்மை உயர்த்துவார். இன்றைய நாட்களிலே மிகவும் கடினமான ஒன்று கீழ்ப்படிதல் என்ற புண்ணியமே ஆகும். இன்றைய திருச்சபை மிகவும் வற்புறுத்தி கூறுவது, உங்கள் தலைவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடங்கள், பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிந்து நடங்கள், தலைவர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்கள் தாழ்ச்சியோடு உங்களை அர்ப்பணித்து நடங்கள் என்று நமக்கு அறிவுறுத்துகிறார். ஆகவே இந்த தாழ்ச்சி என்ற புண்ணியத்தை, தூய ஆவியின் கொடைகளை நாம் பெற்றுக்கொள்ள இன்று வாஞ்சையோடு நாம் மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, உம்மை நன்றியோடு போற்றி துதித்து ஆராதிக்கிறோம். கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து வழிநடத்தியதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆபத்துக்களில் இருந்து தப்புவித்து உண்ண உணவும் உடுக்க உடையும் பாதுகாப்பும் பொருளாதார நலத்தினாலும் வெற்றியினாலும் எங்களை அணி செய்த உம்முடைய பாதுகாப்புக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்துள்ளோர் சீயோன் மலைபோல் என்றும் அசையாது இருப்பர். எருசலேமை சுற்றிலும் மலைகள் சூழ்ந்திருப்பது போல ஆண்டவர் இப்போதும் எப்போதும் தம் மக்களை சூழ்ந்து நின்று பாதுகாப்பார். திருப்பாடல் 125:1-2 என்ற வாக்குத்தத்தத்திற்கு எங்களை ஒப்புக்கொடுத்து, நீர் எப்போதும் எங்களை சுற்றி இருந்து பாதுகாக்கின்றீர் என்பதற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். கடவுள் நம் சார்பில் இருக்கிற போது நமக்கு எதிராக இருப்பவர் யார்? மனிதர் நமக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? ரோமேற்கிழமை திருமுகம் 8:31 மற்றும் திருப்பாடல் 118:6 என்ற 2 இறை வார்த்தைகளில் நாங்கள் வாசிப்பதற்கிணங்க, நீர் எம் சார்பில் இருக்கிற போது மனிதர்களுக்கு நாங்கள் பயப்படாமல், மனித சூழ்நிலைகளுக்கு பயப்படாமல், நீர் எப்போதும் எங்களை தாங்கி வழிநடத்துகிறீர் என்ற உன்னத சத்தியத்தை பிடித்து கொண்டு முன்னோக்கி செல்ல எங்களுக்கு அருள் தருவீராக. அன்பு ஆண்டவரே, இன்று கடன் தொல்லையினாலும் பல்வேறு விதமான பொருளாதார சிக்கல்களினாலும் மனம் வருந்தி கொண்டிருக்கும் உமது பிள்ளைகளின் மனபாரத்தை கண்ணோக்கி அருளும். அவமானத்தின் மத்தியில் வரும் இந்த மாதத்தை எப்படி சமாளிக்கப் போகிறோமோ என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கும் மனதிற்கு அமைதியை தாரும். பல்வேறு தற்கொலை எண்ணங்களால் ஊக்கமளிக்கப்பட்டு கொண்டிருக்கிற உமது மக்களுக்கு நம்பிக்கையின் வார்த்தைகளை கூறி அதிலிருந்து அவர்கள் வெளிவர ஆற்றல் தாரும். எங்களுடைய உழைப்பின் பயனை ஆசீர்வதித்து பலுகி பெருகச் செய்வீராக. எங்களுடைய கடந்த கால தவறுகளை மன்னித்து எதிர்காலத்தின் சோதனைகளை தாங்கிக் கொள்ள தூய ஆவியின் வல்லமை எமக்கு அருள்வீராக. எங்களுக்கு பணம் தர வேண்டியவர்கள், எங்களை ஏமாற்றி எங்களுடைய சொத்துக்களை அபகரித்தவர்கள், பேராசை என்னும் போதையால் நயவஞ்சகமாக ஏமாற்றப்பட்ட பொருளாதாரங்கள், பணங்கள் எங்களுக்கு திரும்ப கிடைக்க அருள் தாரும். உம்முடைய அருள்கரம் எப்போதும் எங்களுடைய இல்லத்தையும் எங்களுடைய பணி செய்கிற இடங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் சூழ்ந்து நின்று பாதுகாத்து நாங்கள் உம்முடைய தெய்வீக சமாதானத்திலும் மகிழ்ச்சியிலும் என்றென்றும் குடும்பமாக இணைந்து வாழ்வதற்கு தேவையான விண்ணக ஆசிரை எங்கள் மீது பொழிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி மிகுந்த நாமத்திலே செபித்து நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் அன்பு தகப்பனே. ஆமேன். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.